نحمده. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا. صدق الله العظيم. அளவில்லா அருள்மிகு அன்பும் படைத்த வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தது. நமக்கு சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நல்லொழுக்கங்கள். ஏனென்றால் இந்த நல்லொழுக்கத்தை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் இன்று எல்லா சமுதாயத்திற்கு மத்தியிலும் இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன் என்பதாக பல்வேறு வசனங்களை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். அல்லாஹ் முஃமினிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில நல்லொழுக்கங்களை சொல்லி காட்டுகின்றான். குறிப்பாக மற்ற முஃமின்களை தன்னுடைய சகோதரர் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அதை பார்த்து சந்தோஷம் அடையாமல் சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி கூறுகின்றது. யாரும் அடுத்தவர்களை கேலி கிண்டல்கள் பரிகாசங்கள் செய்ய வேண்டாம் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். யாரும் அடுத்தவர்களை பரிகாசம் கிண்டல் செய்கிறாரோ அவரை விட கிண்டல் செய்யப்படுபவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒருத்தவங்களை கிண்டல் செய்யறாங்க, கேலி கிண்டல் செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை விட அவர் சிறந்தவராக இருப்பார். உங்கள் ஒருவர் மற்றவரை பரிகாசம் செய்யாதீர்கள் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று வீண் சந்தேகங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சில எண்ணங்கள் பாவமாக இருக்கின்றது. இன்னும் உங்களில் யார் புறம் பேச வேண்டாம். அவ்வாறு பேசினால் இரண்டு சகோதரர்களுடைய இறைச்சியை சாப்பிட ஆசைப்படுவதாக ஆகிவிடும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றார். மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் சொல்லும் சொல்லி காட்டுகின்றான், மனிதன் எந்த வார்த்தைகளை பேசினாலும் அதை ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகள் கண்காணிக்கக்கூடிய மலக்குகளால் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் மற்றொரு இடங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இது ஜாஅக்கும் ஃபாஸிகுன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முஸ்லிம்களே, நம்பிக்கை இல்லாத நபர் உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு செய்தியை சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ளாமல் அது உண்மைதானா என்று தீவிர விசாரணை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவன் சொல்வதை நம்பி நீங்கள் யாரையாவது கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டு பிறகு தான் செய்த செயல் இது ஒரு தப்பாகி போச்சு என்று நீங்கள் வருத்தம் அடைய வேண்டிய சூழலில் ஏற்படலாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதனால் நான் கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றான். நம்ம ஒரு தோழர் மேல பரிசுமதி போனால் அப்படியாமே இப்படியாமே என்று செவிவெளி செய்தியாக ஏதோ ஒரு மனிதர்கள் ஒன்றை தூத்திவிட்டு போவதை வைத்து அதுதான் சரி என்பது போல நாம் எண்ணிக்கொண்டு இருப்போம். ஆனால் உண்மையில் அதை அனுமதிக்காது. ஏதோ ஒண்ணு தீர விசாரிக்காம இதே பிரச்சனை ஆகிருக்குங்க, அதனாலதான் இதை நீக்கிறோம் அப்படின்னு ஒரு
நம்முடைய மனசாட்சிக்கு சரியாக நினைக்கின்றோம் என்பதாக எண்ணி அதை செஞ்சுவோம். அதான் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதாக சொன்னார். அப்ப யார் வாதிகளும் சரி பிரதிவாதிகளும் சரி இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையை ஒருவர் கொண்டு வருகின்றார் என்றால் அதை மட்டும் செவியில் வாங்கிக் கொண்டு முந்தி வரக்கூடியவர் தான் சரி என்பதாகவும் தீர்ப்பு வழங்கிவிடக்கூடாது. இல்ல பின்னாடி உள்ளவர் பைசா உள்ளவராக காசு உள்ளவராக இருக்க செல்வந்தராக இருக்கிறாரு, அதன் காரணத்தினால அவர் சொன்னதை நம்ம கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டும் போய்விடக்கூடாது. அப்ப என்ன, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் நோவினை தந்தால் அவன் பகிரங்கமாக பாவியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். பாவத்தையும் அவர்களையும் சுமந்து கொண்டான். வல்லதீன யஅதூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு ஃபகபிஹதமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். 3 பேர்கள் இருந்தால் 2 பேர் என்ன செய்யக்கூடாது, ரகசியங்கள் பேசிட்டு இருக்கக்கூடாது, ஒரு ஆளை ஒதுக்கி தடுத்து. அதே சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல 2 பேரு ரகசியம் பேசுறது தப்பு இல்லை. ஏன்னா நீங்க 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் மட்டும் தனியா ரகசியம் பேசுறாங்கன்னா அது தவறு கிடையாது. ரசூலுல்லாஹி அதை செய்யலாம்னு சொல்லிருக்காங்க. இது திருமதியில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. ஆக நம்முடைய நல்லொழுக்கங்களை அவதூறுகள் பேசுவதிலிருந்து நாம் தவிர்க்கப்பட வேண்டும், பொய் சொல்வதிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் பல்வேறு விஷயங்களை வைத்து நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லோர் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.